திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. அரசியல் விமர்சகர் நந்தகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு நந்தகுமார். வீடியோ பார்த்திருப்பீங்க. அரசியலுக்கு வரலாமா வேணாமான்னு மக்கள் கிட்ட கருத்து கேட்டு இருக்கிறார். ஆர்வம் இருக்கிறத வீடியோ மூலமா தெளிவா குறிப்பிட்டு இருக்கிறார். தாயோட அனுமதிக்காக தான் இவ்வளவு நாளா காத்திருந்தேன் அப்படின்றதையும் புரியுற வகையில சொல்லியிருக்கிறார். தாய் அனுமதி கொடுத்துட்டாங்க. மக்களுடைய அனுமதிக்காக தற்போது ஒரு வீடியோ வெளியிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன எதிர்பார்க்கலாம்? அரசியல் யாரு வேணா வரலாங்க. இவங்க தான் வரணும் வரக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது. எத்தனை பேர் அரசியலுக்கு வந்தாலும் நல்லது பண்ணணுங்கிற எண்ணத்தோட வரும்போது இங்க நல்லது செய்ய வேண்டியதுக்கான கட்டாயமும் வாய்ப்பும் நிறைய இருக்கு. யாரு வேணா வரட்டும், யாரு வேணா பண்ணலாம். என்னுடைய வாழ்த்துக்களும் வரவேற்புகளும். ஆனா இது அவருக்கு அந்த வீடியோல சொன்ன மாதிரியே முதல்ல நான் ஐயா ரஜினிகாந்த் கூட போலான்னு சொல்லும் போதே எங்க அம்மா வேணான்ட்டாங்க. அதனால அப்படியே பிளான் இதாச்சு. அதுக்கப்புறம் இப்ப அம்மா பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படிங்கும் போது மக்களுடைய பெர்மிஷன் ஏன் கேட்கிறாருன்னு தெரியல. ஏன்னா எந்த ஒரு அரசியல்வாதிக்குமே எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே 100% வாக்கு எந்த காலத்திலையும் விழுந்ததில்லை. எப்படியா இருந்தாலும் சில மக்கள் ஆதரிப்பாங்க, சில மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க. அப்ப அரசியலுக்கு வரணுங்கிறது அடுத்தவங்க சொல்லி வர்றதை விட அவங்களுக்கு விருப்பம் இருந்து வரணும். இல்லைன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னாக்கா அதனுடைய பிடிமானம் பெரிய அளவுக்கு இருக்காது. ஸோ இதே ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டையும் நம்ம ஆரம்பத்துல இருந்தே நம்ம இதை பார்த்தோம். அவருக்கு அரசியலுக்கு வரலாமா வேண்டாமான்ட்டு ஆரம்பத்துல இருந்தே அவர் டைலமால தான் இருந்தாரு. அவருக்கு பெரிய அளவுக்கு ஆர்வம் இல்லைன்னா கூட மக்கள் கிட்ட அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தா பரவாயில்லன்னு. அவரு 2 கட்ட மனசுலதான் அரசியலுக்கு வந்தாரு. அப்புறம் கடைசீட்ல அவருடைய உடல்நிலையும் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையும் கரோனா காலகட்டம்ங்கிறனால அது அவர் பேக் ஆஃப் பண்ண வேண்டியது ஆயிருச்சு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய முழு ஈடுபாட்டுல வரலங்கிறது தான். அவர் கட்டாயமா நான் வந்தே தீரணும், மக்களுக்கு நல்லது செஞ்சே தீரணுங்கிற ஒரு ஹை டிகிரி ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் கன்விக்ஷனோட அன்னைக்கு டெசிஷன் எடுத்திருந்தாருன்னா பேக் ஆஃப் பண்ணிருக்க மாட்டாரு. அது எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும். இப்ப அதே பாத்தீங்கன்னாக்கா விஜயம் அதே மாதிரிதான். ஆரம்பத்துல ஈவன் அவங்க அப்பா சொல்லும் போது அவருக்கு அந்த எண்ணம் இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய இடைஞ்சல்கள் இருந்தாலும் அவர் அதை முடிவு பண்ணனால அவரு எடுத்த தனிப்பட்ட டெசிஷன் நான் வரணும், அரசியலுக்கு வரணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அவருடைய முடிவுனால அவர் எவ்வளவு பெரிய இந்த 2 ஆண்டு காலத்துல எவ்வளவோ சிக்கல்களை சந்திச்சு இன்னைக்கு ஒரு வெற்றி கொடி நாட்டி இருக்காரு. அதனால என்னுடைய பாயிண்ட் என்னன்னா மக்கள் என்ன சொல்றாங்க சொல்லலங்கிறத விட அவருடைய கன்விக்ஷன் எவ்வளவு இருக்கு, தன்னுடைய விருப்பம் என்ன இருக்கு அரசியல் வர்றதுக்கு, அதனுடைய லாப நஷ்டங்கள் என்னத்தை இழக்க வேண்டியது வரும், மக்களுக்கு சேவை செய்யறங்கிறது ஒரு பகுதி இருந்தாலும் அரசியலுக்கு வரனால என்னென்னலாம் விமர்சனங்கள் என்னென்னலாம் நஷ்டங்கள் அதிகமா வரும் அதெல்லாம் அவர் ரெடியா இருந்து அது எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து அவர் 100க்கு 100% நான் தீர்க்கமா நான் அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ண வேண்டியது அவருடைய முடிவு தான் முக்கியமே ஒழிய மக்கள் இங்க எல்லாருமே இப்ப நீங்க கமெண்ட்ல சொல்லுங்கன்றாங்க. குடும்பமான வரைக்கும் 100% கமெண்ட்ல எல்லாருமே வாங்க வாங்கன்னு கூப்பிட போறது இல்லை. அப்போ ஒரு 80% மக்கள் ஆதரவு சொன்னா என்ன பண்ண போறாரு, 50% மக்கள் மட்டும் ஆதரவு சொன்னாங்கன்னா என்ன பண்ண போறாங்க? இல்ல எல்லா மக்களுமே அந்த வீடியோல போய் கமெண்ட் பதிவும் பண்ணிட முடியாது. அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்கள் அதுல போய் கமெண்ட் பண்றதுக்கு அதுவும் பாக்குற எல்லாரும் கமெண்ட் பண்ணிட போறது கிடையாது. சோ அப்ப இதுல நிறைய நுவான்சஸ் இருக்கு. சோ என்னுடைய அண்டர்லைனிங் வேர்டு என்னன்னா உங்களுக்கு தீர்க்கமா அரசியல்ல அரசியல் களமாடி மக்களுக்கு நல்லது செய்யணும், அதுக்கு உண்டான வாய்ப்புகள் எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தாலும் எவ்வளவு அவதூறுகள் வந்தாலும் மக்கள் நலனுக்காக நான் அரசியல் வர்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேங்கிற அந்த ஒரு மையப்புள்ளியில அவரு 100க்கு 100% உடன்பாடு இருந்தாருன்னா அடுத்தவங்க என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கிறது தேவையில்லாதது. அது மேபி அவர் ஒரு மக்களுடைய எண்ணோட்டத்தை இல்ல ஒரு தான் அறிவிக்கக்கூடிய முடிவு மக்கள் சொல்லிதான் நான் ஒரு முடிவை அறிவிக்கிறேன், இது என்னுடைய முடிவு இல்லை அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோ விட்டுருக்காரான்னு தெரியல. அவரு நல்லவரா இருந்து அவருடைய சிந்தனை, ஏன்னா அவரு ராகவா லாரன்ஸனுடைய சேவைகள் எல்லாம் நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எக்ஸ்ட்ராடினரி பர்சன். இன்னைக்கு அந்த பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் அவர் பண்றது ஹேட்ஸ் ஆஃப் டு மிஸ்டர் ராகவா லாரன்ஸ். அவரோட பண்ணின சர்வீஸ் எல்லாம் இன்னைக்கு பல நடிகர்களுக்கு பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் பண்ணாத விஷயங்களை அவர் கூட அந்த வீடியோல சொல்றாரு, எனக்கு எழுத படிக்க தெரியாதுன்றார். அந்த மாதிரி இருந்த ஒரு நபர்
இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமும் தன்னுடைய நிலையை மறக்காம, ஆரம்பகட்ட கஷ்டங்களை மறக்காம, கஷ்டப்படுற யார் யாருன்னு தேடி தேடி உதவி செய்யக்கூடியதுல ராகவா லாரன்ஸ் வந்து உண்மையாலுமே ஒரு சமூகத்துல ஒரு நல்ல மனிதன், மாமனிதன் சொல்லலாம். பட் அரசியலுக்குன்னு வரும்போது அது அவருடைய முடிந்த முடிவா இருக்கணும். அவருக்கு தீர்க்கம் இருக்கணும். இல்ல நான் ஐ எம் கமிங் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லன்னு அதை பார்த்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காருன்னா தாராளமா வரலாம். இது மக்களினுடைய எல்லா முடிவை எல்லாம் கேட்டு ஆராய்ஞ்சுதான் வரணுங்கிற அவசியம் இல்லை. இதுதான் என்னுடைய பார்வை. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.